ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, இந்த ஒரு இடத்துல தான் தமிழ் சினிமாவோட மொத்த ஹிஸ்ட்ரி இருக்குதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு தான் போகிறோம். அதுதான் ஏவிஎம் ஹெரிட்டேஜ் மியூசியம். வாங்க உள்ளே என்ட்ரு ஆனதுமே ஓல்டு மூவிஸ், அவங்க ப்ரொடக்ஷனில் எடுத்த எல்லா மூவிஸோட ஃபோட்டோஸும் வச்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா, நாங்கள் டிக்கெட் வாங்கிட்டு உள்ள மியூசியம் என்ட்ரு ஆகிட்டோம். அடல்ட்டுக்கு 200, சில்ட்ரனுக்கு 100. அதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்து ஃபஸ்ட்டு அவார்ட் செக்ஷனுக்குள்ளே தான் போயிருந்தோம். உள்ளே போனது பார்த்திங்கன்னா, ஒரு ரோ ஃபுல்லாக ட்ராஃபீஸ், ஒரு ரோ ஃபுல்லாக வந்து ஷீல்ட்ஸு எல்லாமே இருந்துச்சு. அப்புறம் இந்த ப்ரொடக்ஷனில் எடுத்த சூப்பர் ஹிட் மூவிக்கான வாங்கின நேஷ்னல் அவார்ட்ஸ், ஸ்டேட் அவார்ட்ஸ், இது மாதிரி நிறைய ரெகக்னிஷன் வாங்கியிருந்தாங்க. நேரில் பார்த்ததுக்கப்புறம் தான் இவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன லெவல்னே எனக்கு வந்து புரிஞ்சு. எப்படி சொல்கிறது, அதை ஒவ்வொன்றும் பார்க்கும்போது எவ்வளோ ஒரு அவங்க ஒரு டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு அவங்க வந்து ரீச் ஆகிருப்பாங்க. பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மூவிஸ்க்கான ஒவ்வொரு அவார்ட்ஸுமே வந்துட்டு அங்கே வச்சுருந்தாங்க. இதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்மளோட தமிழ் சினிமாவில் வந்து எந்த அளவுக்கு இவங்க வந்து ஒரு ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கங்கிறத வந்து இங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நான் இந்த வீடியோஸ் எல்லாமே நான் பார்ட் பை பார்ட்டாக போடுறேன். இப்போ வந்து பார்ட் 1ல் அவங்க வாங்கின அவார்ட் செக்ஷன் எல்லாமே வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.